ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாப்சா டு மடகாம் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மாப்சா டு மடகாமோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 46 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நம்ம வந்து 1 hour 15 minutesக்குள்ளே வந்து நம்ம மாப்சாலேருந்து மடகாமுக்கு போயிடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மாப்சா இன்டர்ஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து 3:30 மேலே ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பஞ்சம் கேடிசி பஸ் ஸ்டாண்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக மடகாமுக்கு தாங்க போனோம். மடகாம் போகிறதுக்கு வந்து 5:30 ஆகிடுச்சுங்க. நான் வந்து மாப்சா இன்டர்ஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்க்காதவங்களுக்கு வந்து லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி பஞ்சம் கேடிசி பஸ் ஸ்டாண்டு கூட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது கூட போய் பாருங்கள் பார்க்காதவங்க. நம்ம பஞ்சம் கிட்ட வந்துட்டோங்க. இந்த பிரிட்ஜோட நேம் வந்து அட்டல் சேது பிரிட்ஜு தாங்க. இதை எப்போ இன்னாக்ரேஷன் பண்ணாங்கன்னா 5th February 2019 அன்னைக்கு தாங்க இந்த பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணாங்க. இங்கே வந்து கேபிள் லைட்டு இருக்குங்க. பட் இன்னொன்று வந்து ஜுவாரி பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. பட் சேம் இதே மாதிரி தான். பட் அங்கே வந்து டபுள் லைட்டு இருக்கும், டபுள் கேபிள் லைட்டு இருக்கும். இங்கே வந்து சிங்கிள் தாங்க இருக்குது. பட்டு பஞ்சிமில் வந்து 6:30 அப்படி ஆனாவே லைட்டு போட்டுடுவாங்க. பட்டு ஜுவாரி பிரிட்ஜில் வந்து கேபிள் லைட் வந்து போடுறதில்ல. ஸோ எதுக்காக அப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு இன்னாக்ரேட் பண்ணப்போ மட்டும் லைட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கே வந்து லைட்டு போடுறதில்ல. ஸோ இந்த பஞ்சிம்க்கு வரும்போது இந்த லைட்டு பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. இந்த பிரிட்ஜுக்கு மேலே நம்ம 2 வீலர்ஸில் வர முடியாதுங்க. 4 வீலர்ஸ் அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வந்து இந்த பிரிட்ஜு மேலே ட்ராவல் பண்ண முடியும். இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா, அந்த போட்டிங் எல்லாமே இதுதாங்க கேபிள் லைட்டு. இங்கே வந்து சிங்கிள் தான் இருக்குது. ஜுவாரி பிரிட்ஜில் வந்து டபுள் சைடும் இருக்கும், ரைட் அண்டு லெஃப்ட் சைடையும் இருக்கும். अटल सेतु ब्रिज, अटल सेतु वो 2 फ्लैग ఉంది.
ஏன் இதில் போக இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் நம்ம பெங்களூர் போகலாங்க. அன்மோட், ராம்நகர், உப்ளி அப்படி போய் நம்ம பெங்களூர் போகலாம். நேராக போனால் மடகாமுங்க. கார்வார், மேங்களூர், நம்ம பெங்களூரோ கார்வார் போய் அதுக்கப்புறம் நம்ம உப்ளி போய் நம்ம பெங்களூர் போகலாங்க. 2 சைடு ரூட் இருக்குது. கார்வார் மேலே போகிறது வந்து கொஞ்சம் லாங் கட்டு, பட் இப்படி போனால் ரொம்ப ஷார்ட்டு தாங்க. அறியாதுரிவா ఇంటికి పోతాం. ఫ్లైట్ நம்ம ஜுவாரி பிரிட்ஜுக்கு வந்துட்டோங்க. இது வந்து ரெண்டுமே ஒரே டைமில் வந்து ஓப்பன் பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மடகாம் டு பஞ்சிம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. எப்போ இனாகரேஷன் பண்ணாங்கன்னா December 29, 2022 வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு தான் இந்த செகண்ட் பார்ட்டை ஓப்பன் பண்ணாங்க, பஞ்சிம் டு மடகாம் ரூட்டுங்க. எப்போ இனாகரேஷன் பண்ணாங்களன்னா 24 December 2023 வந்து ஓப்பன் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்களா 2 பக்கமும் வந்து கேபிள் லைட் இருக்கும். நம்ம பஞ்சிம் டு மடகாம் ரூட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கேபிள் லைட் இருக்கும். மடகாம் டு பஞ்சிம் பார்த்தீங்கன்னா அதுவும் 2 பக்கம் கேபிள் லைட் இருக்குங்க. பட் நம்ம வந்து பஞ்சிமில் பார்க்கும்போது சிங்கிள் ஒரே சைடு மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே வந்து டபுள் சைடும் இருக்குது.
दौलते हैं शकल दौलते हैं लैंड जाते हैं तो लैंड जाता हूँ शकल दौलत आता तो आता दिस पाना ఆ కృష్ణ గుడి బాగా తెలుస్తుంది. నీకు అర్జెంట్ హ్యాండ్కి పోయి అంతా ఏం లేదు నేను పోయినప్పుడు ఇన్నే పెట్టుకో నడికి లేదా இங்கேருந்து நம்ம ரைட் கட் பண்ணால் வாஸ்கோங்க, லெஃப்ட்டு கட் பண்ணால் வெர்னாங்க, நேராக போனால் மடக்காம். இங்கேருந்து இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குங்க மடக்காமுக்கு. Scored a quick fire in 18, but after that, the wickets tumbling meant that Punjab yet again found themselves in the driver's seat, but brace for impact. In comes Abhishek. All of them, you know, and certainly he's been very grateful for all of them, and it's just good to see him back on the field, and he's going to go out there and do well. And I think anyone who knows and supports him really wants to succeed. Everyone certainly wanted the best for Rishabh Pant, and it was the easiest of that because he came in at a venue that no one knew much about. I think the field is just as you would expect, of course.
shape it away to the left-hander. Quite canny with the ball. Khalil Ahmed, slip in place. Starts up with a shot fly, which has been dispatched by Shikhar Dhawan. So the start is ominous. Bombardier Kings. Campbell there to Shikhar Dhawan. Short, bit of width on offer. And whilst he didn't time it perfectly, he just got in the gap. Raced away behind point four. Poor start from Khalil Ahmed. Gonna swing it, gonna be fuller than that. Yeah, that's like one of those early season Manly at Delhi, and he was more aggressive. And I think there was a chat with Ricky Ponting, if you can correct me if I'm not wrong, that he was the one who said, you're batting fine, but your strike rate is a bit too low, you need to up it. And after that, he suddenly found a different gear to his batting. I remember seeing him for the first time when he got that 100 in Mahali. He'd be going in 10s and over. Just find a way to use your knowledge and your strength. Another fan poll question up your way. Which captain will finish with more runs this season? Will it be Shikhar Dhawan or Rishabh Pant? And you can have your say on www.iplT20.com/fanpoll. Two Delhi boys playing for different teams, different stages of their career, coming off different seasons. Rishabh Pant hasn't played. The last time we saw Shikhar Dhawan was last IPL. So he's gone IPL to IPL. So can do that. You know that he's got fitness there too. It's not just brute power. So 13 runs already. Not this first over. Yeah, it's aggressive move by Munchad. Johnny Bairstow played his best cricket in the IPL when he was at the Sunrisers opening the batting. And just there, he opens the face beautifully, goes with the angle of the ball, the left armour over the wicket, gets it into that third man gap perfectly before. I'm pretty sure yours. Lovely touch, just a delicate push. And about 2 weeks speed away for the boundary. So 4 fours, coming in the over, 17 for the loss. நம்ம மடகாமுக்கு வந்துட்டோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.